ஸ்ரீ குருப்யோன் நமஹ. அறிவோம். சுந்தர கணபதி துணை, சுகபிரம்ம மகரிஷி துணை. ஆன்மீக செல்வர்களே, கிரிக்கெட் நேயர்களே, ஐபிஎல் நிறைவு பெற்றது. டிஎன்பிஎல் போட்டிகள் நடைபெற்று வருகின்றன. நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, டிஎன்பிஎல் அப்டேட் பண்ணுங்கள் அப்படின்ட்டு. நான் என்னென்னா வீடியோவாக யூடியூப்பில் போடல, அதுக்கு பதிலாக டெலகிராமில் அப்டேஷன் கொடுத்துட்ருக்கேன். பார்த்திங்கன்னா எம்எல்சியில் 2 போட்டி கொடுத்துருக்கேன். எம்எல்சியில் 2க்கு 2 வின்னு, டிஎன்பிஎல் 2 கொடுத்துருக்கேன், டிஎன்பிஎல்லும் 2க்கு 2 வின்னு. இப்போ பார்த்திங்கன்னா இன்றைய தினம் 2வது போட்டியாக டிடி மற்றும் எஸ்எம்பி அணிகள் மோத இருக்கின்றார்கள். இந்த போட்டியில் வெற்றி பெறுவது யார் மற்றும் அதிக ரன்களை விளாசக்கூடியவர்கள் யார் என்பதை நாம் ஜோதிட ரீதியாக தெரிந்து கொள்வோம். டிடி அணி முதலாவது பேட்டிங் செய்தார்கள் என்றால் சிறப்பாக விளையாடக்கூடிய நபர்கள் இந்திரஜித், சிவம் சிங் மற்றும் பஃப்னா போன்றோர் ஒரு சிறப்பான பேட்டிங்காக இருக்கும். இதில் கேப்டன் மற்றும் வைஸ் கேப்டனாக சிவம் சிங்கை தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம். டிடி அணி முதலாவது பந்து வீசினார் என்றால் விக்கெட்டுகளை வீழ்த்தக்கூடிய நபர்கள் வருண், ஜெயந்த் மற்றும் பெரியசாமி போன்றோர் ஒரு சிறப்பான ஆட்டமாக இருக்கும். இதில் வருண் சக்கரவர்த்தி அவர்கள் 2 விக்கெட் வீழ்த்தக்கூடிய அமைப்பு என்பது உண்டு. அடுத்தபடியாக டிடி அணி 2வது பேட்டிங் செய்தார் என்றால் சிறப்பாக விளையாடக்கூடிய நபர்கள் இந்திரஜித், சிவம் சிங் மற்றும் பஃப்னா, ஜெயந்த் போன்ற ஒரு சிறப்பான பேட்டிங்காக இருக்கும். இதில் கேப்டன் மற்றும் வைஸ் கேப்டனாக சிவம் சிங் அல்லது ஜெயந்தை தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம். டிடி அணி 2வது பந்து வீசும் பொழுது விக்கெட்டுகளை வீழ்த்தக்கூடிய நபர்கள் வருண் சக்கரவர்த்தி, ரவிச்சந்திரன் அஸ்வின், பெரியசாமி போன்றோர் விக்கெட்டுகளை வீழ்த்துவார்கள். எஸ்எம்பி அணி முதலாவது பேட்டிங் செய்தார்கள் என்றால் சிறப்பாக விளையாடக்கூடிய நபர்கள் கணேஷ், ஏயுஆர் ரகுமான், ராஜகோபால், சரவணன் போன்றோர் சிறப்பான பேட்டிங்காக இருக்கும். இதில் கேப்டன் மற்றும் வைஸ் கேப்டனாக ஏயுஆர் ரகுமான் அல்லது ராஜகோபாலை தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம். எஸ்எம்பி அணி முதலாவது பந்து வீசினார் என்றால் விக்கெட்டுகளை வீழ்த்தக்கூடிய நபர்கள் எஸ் சன்வர், முருகன் அஸ்வின், சரவணன் போன்றோர் விக்கெட்டுகளை வீழ்த்துவார்கள். எஸ்எம்பி அணி 2வது பேட்டிங் செய்தார் என்றால் சிறப்பாக விளையாடக்கூடிய நபர்கள் ராம் அரவிந்த், கணேஷ், ஏயுஆர் ரகுமான், சரவணன், ராஜகோபால் போன்றோர் சிறப்பான பேட்டிங்காக இருக்கும். இதில் கேப்டன் மற்றும் வைஸ் கேப்டனாக ஏயுஆர் ரகுமான் அல்லது கணேஷை தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம். எஸ்எம்பி அணி 2வது பவுலிங் செய்தார் என்றால் சிறப்பாக விக்கெட் வீழ்த்தக்கூடிய நபர்கள் முருகன் அஸ்வின், ஜி சிங், எஸ் அன்வர் போன்றோர் ஒரு சிறப்பான பந்து வீச்சாக இருக்கும். நேயர்களே, இந்த போட்டி சுவாரஸ்யம் நிறைந்த போட்டியாக இருக்கும். கடைசி ஓவர் வரை இந்த போட்டியாகப்பட்டது செல்லக்கூடியதாக இருக்கும். எனவே இன்றைய தினம் முதல் ஹிண்ட் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா, ஃபஸ்ட் ஆன் ஓப்பனிங் இறங்கக்கூடியவர் கேப்டன் வைஸ் கேப்டனாகவும் ஒரு பந்து வீச்சாளர் கேப்டன் வைஸ் கேப்டனாகவும் வரக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இன்றைய தினம் இருக்கின்றது. குறிப்பாக ஒரு 40லிருந்து ஒரு 45 ரன் இறங்கக்கூடியதாக இருக்கும். ஃபஸ்ட் ஒன் இறங்கக்கூடிய ஓப்பனிங் இறங்கக்கூடியவர் அல்லது பவுலர், ஃபஸ்ட் ஒன் இறங்கக்கூடியவர் அல்லது பவுலர், ஒவ்வொரு அணியிலும் ஒவ்வொருத்தராக, அதாவது டிடி அணியில் ஒருத்தர் வருவார், இல்லைன்னா எஸ்எம்பி அணியில் ஒருத்தர் வரக்கூடிய, அதாவது ஒரே அணியில் 2 பேரும் வரக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டு. இன்றைய தினம் எஸ்எம்பி அணி வெற்றி பெறுவார்கள். இதில் ஏதேனும் மாற்றங்கள் வரும் பட்சத்தில் டெலகிராம் லிங்கில் அப்டேஷன் என்பது வழங்கப்படும். டெலகிராம் லிங்க் என்பது டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும். இணைந்து கொள்ளாதவர்கள் இணைந்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.